வெல்கம் டு டிகிராஃப்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. கடலெண்ணெய், கொத்தமல்லி தழை, மசாலா தூள், வரமிளகாய் தூள், நறுக்கின வெங்காயம், கோதுமை மாவு, உப்பு, தண்ணீர். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நம்ம அப்படியே எடுத்து வச்ச கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு செய்கிறனால 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி 1/2 கப் எடுத்திருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இது மசாலா தூள். நம்ம கறி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மசாலா தூள் தான். நான் 1/4 கிலோவுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தூள் எப்படி செய்யுதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வரமிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் கொத்தமல்லி தழையும் நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நாம் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதிகமாக எடுத்துக்காதீங்க, அளவாக எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி அகலமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக தேய்ச்சிட வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அகலமாக நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம். வீட்டில் ஏதாச்சும் ரவுண்டாக ஏதாச்சும் மூடி இருந்ததுன்னா அதை எடுத்து இது ரவுண்டாக பானிபூரிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி பானிபூரி மாதிரி சின்ன சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துக்கிறோம். இது ரவுண்டாக ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். இந்த பூரியில் சென்டராக தண்ணி வச்சு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்து ஒரு 2-3 பூரி எடுத்தெடுத்து இப்படியே லைட்டாக தண்ணி தொட்டு வச்சு அதுக்கப்புறம் ஒரு பூரி எடுத்து வைக்கிறோம். இப்படியே ஒரு 5-6 பூரி எடுத்து வச்சுக்கிறோம். கம்பியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் பூ மாதிரி அழகாக விரியும். இதே மாதிரி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பத்து வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம்.
வாசத்துக்கோசரம் நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயில் சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து சூடாயிருச்சான்னு பார்க்குறக்கோசரம் நான் சின்னதாக ஒரு பீஸ் மாவு உள்ளுக்கு எடுத்து போட்டிருக்கேன். மாவு வந்து மேலே வருது அப்படின்னா நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளுக்கு போடுறோம். மாவு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கருகாமல் இருக்கிறக்கோசரம் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போயே தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போதே பூ மாதிரி அழகாக பொரிஞ்சு வந்திருக்கிறது. இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வெறிதாக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை இது 3ம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா வந்து சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துருங்க. அப்போ தான் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா டி கிராஃப்ட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.